டேய் மாப்ள, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? என்ன மாப்ள? எக்ஸாம் போட்டாங்கடா. எக்ஸாம் போட்டாங்கடா. இந்த எக்ஸாம் அடிச்சே ஆகுற மாப்ள. சரிதான்டா மாப்ள, நம்ம இங்க இருந்தோன்னா படிச்சுக்கிற மாட்டோம். வேணும்டா டவுனுக்கு போய் கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிப்போமா? சரி மாப்ள. சரி அப்ப வாங்கடா வீட்டுல போய் பேசுவோம். என்னங்க அத்தை? என்னப்பா அப்பா அம்மா வரது கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீங்க படிக்கிறோம் இப்படி புக்க தூக்கிட்டே தர்றீங்க. என்னங்கம்மா? நீ சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேம்மா. அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா? என்னையா ரவி, சொல்லியா? இல்லைம்மா, இன்னும் ஒரு மாதத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே இருந்தால் படிக்க முடியாது, அதான் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கலான்னு ஆசைப்பட்றேம்மா. சரியா, பணம் எதுவும் கட்டணுமா? எப்படியும் குறைஞ்சது 10,000 கேட்பாங்கம்மா. என்னப்பா சொல்றேன், எச்சு கிளாஸ் கழுவுனாங்க 10 ரூபா தான் கிடைக்கும். எங்கப்பா போறது? பேங்க்ல போய் கேட்டா விவசாய லோன் எதுவும் கொடுப்பாங்களாப்பா? உன்னை காலேஜ் படிக்க வச்ச கடனுக்கு வட்டி கட்டலன்னு பேங்க்ல இருந்து வீட்டுக்கு வந்து போறாங்க. இந்த லட்சணத்துல துறை கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க போறாராம். நீ கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க வேணாம், ஒண்ணு வேணாம். ஒழுங்காயம் கூட வந்து சேர்த்த பாரு, பழைய கடனா அது அடையும். ஊரில் தான் நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேன்றான்டா, நம்மளை பெத்த ஆத்தாப்புன்னு நம்மளை புரிஞ்சுக்கிற மாட்டேன்றாங்க. என்னதான்டா பண்ண? மாப்ள என்ன மாப்ள? வேணா நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன மாப்ள? மாப்ள, நம்ம வீட்டுல இருந்தா படிச்சுக்கிற மாட்டான், வேணா ஒரு ரூம் எடுத்து தங்கி படிச்சுக்கிறோமா? என்ன மாப்ள அவன் கேட்கறியா, நீ பாட்டுல பேசாமலே வர? அதெல்லாம் சரிதான்டா மாப்ள, அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம எங்கடா போகிறது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்ள, என்கிட்ட ஒரு வெள்ளிக்கொடி இருக்கு, பாத்துக்கிடுவோம். என்கிட்டயும் உண்டியில சேர்த்து வச்ச காசு கொஞ்சம் வீட்டுல இருக்கு மாப்ள, பாத்துக்கிடுவோம் மாப்ள. மாப்ள வாங்கிட்ட? டேய் மாப்ள, என் ஆளு கொடுத்த வெள்ளி மோதிரம் தான்டா இருக்கு, இதாண்டா தந்துடுறேன்டா. சரி மாப்ள. கவலைப்படாத மாப்ள, மாச சம்பளத்துல மோதிரத்தை மீட்டுருவான். அப்புறம் என்னோடது? ஒன்னது அவ்வளோதான். நானே பயந்துட்டேன்டா மாப்ள, நம்ம கையில் இருக்க காசை வச்சு இவ்வளோ பெரிய வீடு கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கலடா. ஆமா மாப்ள, இதுவும் இந்த ஐடியா சரவணன் கொடுத்தான், இல்லைன்னா இந்த யோசனை நமக்கு வந்திருக்காது. சூப்பர் சூப்பர் மாப்ள. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ரூம் பிடிச்சாச்சு, இருக்கிற காசை வச்சு எக்ஸாம் வரைக்கும் சாப்பிட்டுக்குருவோம். மாப்ள, உயிரினங்கள் தோற்றம் தோன்றிய ஆண்டு என்ன? 1951. 1851. என்னடா எப்போ பாரு செல்லவே நோண்டிக்கிட்டு இருக்க, படிக்காம? டேய் மாப்ள, ரம்மியில சுனிதா சர்மான் ஒருத்தவங்க 100 ரூபா போட்டு 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமா மாப்ள, நானும் இப்ப இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிட்டேன் மாப்ள. வெல்கம் போனஸா 100 ரூபா கொடுத்தாங்க, 500 ரூபாய் ஜெயிச்சிட்டேன் மாப்ள. எப்படிரா? எப்பட்றாவா? ஏய் வெங்காயங்களா, பரீட்சை நெருங்கிட்டு இருக்கு, படிங்கடா மயிர்களா. மாப்ள, எக்ஸாமுக்கு ஒரு வாரம் தான்டா இருக்கு, விளையாட்டுத்தனமா தெரியக்கூடாதா? இந்த வட்டம் கண்டிப்பா அடிச்சிடறேன்டா. அதை அவன்கிட்ட சொல்றா மாப்ள, அவன் தான் எப்ப பார்த்தாலும் விளாண்டுட்டே இருக்கான்டா. டேய் மாப்ள, இப்ப நான் அப்படிலாம் இல்லடா. டேய் வாங்கடா, டீ சாப்பிட்டு வந்துடும்டா. டேய் நான் வரலடா, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு முக்கியமான பெட் மேட்ச் போயிட்டு இருக்கு. அவன் வரவே மாட்டான் மாப்ள, அவன் கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டான் மாப்ள. சரி வா நம்ம போவோம்.
டேய் முயசு, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு புத்தி கத்தி வாங்கி போச்சாடா? கத்திய கூட முதல்ல. சூசைட் பண்ற அளவுக்கு இப்போ உனக்கு என்ன நடந்துச்சு சொல்றா முதல்ல. டேய் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, சொல்றா என்னடா ஆச்சு? அன்னைக்கு மாப்பிள்ள வீட்டில் போய் பேசிப்போன்னு சொல்லிட்டு போனோம்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏய் முகேஷ் வாடா. உன் படிப்புக்காக எவ்வளவோ கடன் வாங்கியிருக்கேன். நான் வாங்குற கடைசி கடனாக இருக்கட்டும் இது. எப்படியாச்சும் படிச்சு பாஸ் ஆயிருன்னு சொல்லி அம்மா காசு வாங்கி கொடுத்துருச்சுடா. அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் மீட் பண்ணும்போது நீங்கள் இல்லைன்னு சொல்லவும் நானும் இல்லைன்னு உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன்டா. அந்த காசை வச்சு ரம்மி விளாண்டு எல்லா காசையும் தோத்துட்டேன்டா. இப்போ நான் என்னடா பதில் சொல்லுவேன்? வீட்டில் எனக்கு வாழவே பிடிக்கலடா மாப்பிள்ள. அவ்வளவுதான்டா. அதுக்கு நீ எப்படி பண்ற? நீ செத்துட்டா சரியா போயிருமா எல்லாம்? நம்ம கனவை நினைச்சு பாத்தியா? கனவு கனவாவே போகணும்னு நினைக்கிறியா? ஏண்டா இந்த ஊரே நம்மள என்ன சொல்லுச்சுன்னு மறந்துட்டியா? இங்க ஒரு உதவாக்கார, தண்டச்சோறு, ஒண்ணுக்கு உதவாதவன், அப்பே ஆத்தால வச்சு காப்பாத்த வக்கு இல்லாதவன், இவையெல்லாம் உருப்பட போறியாண்டு வார்த்தையாலே குத்தி குத்தி கொண்டாங்கடா. அப்பெல்லாம் சாகணும்னு தோணாத உனக்கு இப்ப எதுக்குடா தோணுச்சு? காசுதால போச்சு, கனவா போச்சு. சாரி மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுறா. தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன். நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு சாக போறானா? சாக மூடிட்டு போடுறா முதல்ல. ஹலோ மை டியர் ஸ்பார்டன்ஸ். இப்போ இருக்க எதிர்கால இளைஞர்களோட வாழ்க்கையே ஆன்லைன் கேம்ஸில் மூழ்கி போய் கிடக்கு. காரணம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவனுங்க கொடுக்குற ஆட்ஸை பார்த்துட்டு வெல்கம் போனஸாக 500 1000 தருவான்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவானுங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா ஜெயிக்க விட அந்த ஆப் கேமு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தோத்துட்டே போவோம். இவனுங்களாம் ஆசை காட்டி இந்த மேட்ச் எடுத்துடலாம் அந்த மேட்ச் எடுத்துலான்னு அமௌண்ட்டை போட்டு போட்டு தோத்துட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் போட்டால் காசு எடுக்கலாம். நம்ம இல்லை, அந்த ஆப் கண்டுபிடிச்சால அவன் சம்பாதிக்கலாம். நீ கடைசி வர துண்டை தலையில் போட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ உழைச்சா மட்டும்தான் உனக்கு காசு. சும்மா உட்காந்த இடத்துல எல்லாம் சம்பாதிக்கணும்னா பிச்சை கூட எடுத்தால் கூட இப்போல்லாம் அதெல்லாம் கிடைக்காது என்ன. அதனால் படித்தா மட்டும்தான் லைஃபு. இல்லைன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா அதான் வாழ்க்கையை வாழ முடியும். உட்காந்த இடத்துல ஆன்லைனில் கேம் விளாண்டா 1000 கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவான். உட்காந்த இடத்துல அந்த விளம்பரம் பண்ணவனும் சம்பாரிச்சிருவான், அந்த ஆப்பை கண்டுபிடிச்சவனும் சம்பாரிச்சிருவான். கடைசியில் நீ துண்டை போட்டு கழுத்தில் தூக்க போட்டு சாக வேண்டியதான். வேறு வாழ்க்கையே இல்லை உனக்கு. வேறு ஆப்ஷனும் கிடைக்காது. படித்து பாஸ் ஆகு, நல்ல வேலைக்கு போ, சம்பாரி. பாய். போகாதீங்க, இருங்க மூச்சு விடாமல் பேசியிருக்கல. படத்தோட ரிவ்யூவை சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். பாய்.